நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து WBயை வாங்க போறான்னு. 72 பில்லியனுக்கு இந்த டீலையுமே க்ளோஸ் பண்ணியிருந்தான். இப்போ அதுக்கு நடுவில் பேரமௌண்ட் இந்த சண்டைக்கு நாங்களும் வரோன்னு ரெடி ஆயிருக்கான். பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? தாராளமா. இவனை தவிர யார் வேணாலும் வரலாம். ஆரம்பத்துல இருந்து WBயை வாங்குற இன்ட்ரெஸ்ட் நிறைய கம்பெனிக்கு இருந்துச்சு. நெட்ஃப்ளிக்ஸ், பேரமௌண்ட், யூனிவர்சல், டிஸ்னி இவங்க எல்லாருமே போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நல்ல டீலுக்கு அதை நெட்ஃப்ளிக்ஸ் தான் க்ளோஸ் பண்ணான். இப்போ ஆல்மோஸ்ட் டீல்லாம் க்ளோஸ் ஆகி கன்ஃபார்ம் ஆகிற நிலைமையில திருப்பியும் உள்ள வந்திருக்கான் பேரமௌண்ட். பங்காளி நாங்க இருக்கோம்ல. என்னடா வார்னர் ப்ரோஸ் ஆல்ரெடி லாஸ்ட்ல போயிட்டு இருந்தாலும் விற்கவே வரான். அவனை வாங்குறதுக்கு ஏன் இவ்வளவு பேர் போட்டி போடுறாங்கன்னா அதுதான் பிசினஸ். இப்போ ஏன் இந்த ரெண்டு கம்பெனியுமே WBயை வாங்குறதுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸ். இப்போதைக்கு அவன் தான் டாப் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மா இருக்கான். பர் ஷேருக்கு $27 கொடுத்து டோட்டலாக 72 பில்லியன் கொடுத்து இந்த கம்பெனியை வாங்குறான். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கடனோட சேர்த்து 82 பில்லியனுக்கு WBயை வாங்க பிளான் பண்ணியிருக்கான். என்ன ப்ரோ இதுவே பெரிய டீலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் வரான் பேரமௌண்ட். ஒரு ஷேருக்கு $30 கொடுத்து டோட்டலாக 108 பில்லியனுக்கு இந்த கம்பெனியை வாங்க ரெடியாக இருக்கான். ஓட்டுக்கு 1 கோடியே சொல்றியா? ஆல்ரெடி லாஸ்ட்ல போயிட்டு இருக்க கம்பெனிக்கு ஏன் இத்தனை பேர் போட்டி போடான்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம WBயோட ஹிஸ்டரியை பார்க்கணும். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும் DC நம்ம WB கீழே தான் வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்த பல மூவிஸ் அண்ட் கார்ட்டூன்ஸ் WBயை சேர்ந்தது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாரி பாட்டர், மிக்கி மவுஸ், பென்டென், இந்த மாதிரி இன்னும் நிறைய கார்ட்டூன்ஸ் வந்து நம்ம WB கீழே தான் இருக்கு. மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேமஸ் மூவியோட ஃப்ரான்ச்சைசஸும் நம்ம WB தான் ஹோல்ட் பண்றான். இப்போ ஏன் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வாங்குறதுக்கு இவ்வளோ ஆர்வம் காட்டுறான்னு பார்க்கலாம். இதுக்கான முக்கியமான ரீசன் நெட்ஃப்ளிக்ஸ் மோனோபோலி. ஆமாம், நெட்ஃப்ளிக்ஸ் வந்து மோனோபோலி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுதான் ஒரு மேஜர் ரீசன் எல்லாருமே அதை பார்த்து பயப்படுறதுக்கான காரணம். எப்படி ப்ரோ ஒரு ஸ்டுடியோ வாங்கினாலும் அவனால எப்படி மோனோபோலி ஆக முடியும்னா சொல்கிறேன். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் தான் வேர்ல்ட்லேயே வந்து டாப் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மாக இருக்கு. ஸோ தேர்ட் பிளேஸ் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா HBO Max. HBO Max வந்து நம்ம WB கீழே வர ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் தான். HBO Maxல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான சீரீஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், லாஸ்ட் ஆஃப் அஸ் சொல்லிட்டே போகலாம். எக்கச்சக்கமான சீரீஸ் அவங்ககிட்ட இருக்கு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இதை அக்வயர் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸ் கீழே வந்துடும். இதை தாண்டி ஏன் இவ்வளோ பேர் இதை பார்த்து பயப்படுறாங்கன்னா த எண்ட் ஆஃப் சினிமா. என்ன ப்ரோ ஒரு கம்பெனி வாங்குறதுனால சினிமாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சினிமா ஃபேன்ஸ் ஈவன் டைரக்டர்ஸ் நிறைய பேர் கூட நெட்ஃப்ளிக்ஸ் WBயை வாங்குறத பார்த்து கொஞ்சம் பயப்பட தான் செய்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம். அவர் CEO வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காரு அவர் அவ்வளோவா சினிமா தேட்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணதில்லை சின்ன வயசுல இருந்து. ஸோ அவர் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஸ்ட்ரீமிங் மேலே தான். ஸோ அப்படி இருக்கப்ப அவர் தேட்டர் ரிலீஸுக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. இப்போ க்ளோஸ் பண்ண டீலில் கூட ஒரு படம் தேட்டருக்கு ரிலீஸ் ஆகி 1 வீக்ல அது ஸ்ட்ரீமிங்க்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூன் தான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் அட்லீஸ்ட் 2 to 3 months ஆகும். இப்போ ஒன் வீக்குள்ள வருதுன்றப்ப அது கொஞ்சம் பிரச்சனையாக தான் போய் முடியும். இப்போ வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து என்ன சொல்றாங்கன்னா WB ஒரு தனி கம்பெனியாக தான் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை நம்மளால முழுசாக நம்ப முடியாது. அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். இவனை நம்பலாம், உன்னை நம்ப முடியாது. அதுக்கு மேல எல்லாரும் பார்த்து பயப்படுறது அவனோட அஜெண்டாக்கு தான். இப்பதான் DC ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. நம்ம ஜேம்ஸ் கன் வந்து இந்த DC யூனிவர்ஸை மார்வல் மாதிரி கொண்டு வந்துருவாருன்னு அதில் ஆப்பு வைக்கிற மாதிரி இப்படி நடந்திருக்கு. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து என்ன சொல்றாங்கன்னா இப்போ வரைக்கும் போட்ட பிளான் படி DC ப்ராஜெக்ட் அது பாட்டு நடந்துகிட்டே தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களோட இன்வால்மெண்ட் வர ப்ராஜெக்ட்ல கண்டிப்பாக இருக்கும். சரி ஓகே, இப்போ க்ளோஸ் ஆன இல்லை எதுக்கு குறுக்கால இந்த பேரமௌண்ட் வரான்னு பார்த்தீங்கன்னா சேம் இப்போ வந்து எப்படி WB கிட்ட வந்து நிறைய சீரீஸ் அப்புறம் வந்து கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரியான ரைட்ஸ் இருக்கும், அதே மாதிரி நிறைய மூவி ஃப்ரான்ச்சைசஸ் அவன்கிட்ட இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பேரமௌண்ட் கீழே வர்றப்ப பேரமௌண்ட் இன்னும் பெரிய கம்பெனியாக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவன் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே ரொம்ப அதிகம். 108 மில்லியனுக்கு அவன் கோட் பண்ணியிருக்கான். WB அண்ட் DC ஃபேன்ஸுக்கெல்லாம் இப்போ ரொம்பவே ஒரு கவலையாக தான் இருக்கு. இப்போ யார் வாங்க போறா, யார் வாங்கினா நமக்கு நல்லது, இதெல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸ். இது வாங்குறதுனால நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் நிறைய நல்லது இருக்கு. ஏன்னா வந்து இப்போதைக்கு ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டான கம்பெனியாக இருக்கனால அவனால் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ண முடியும். நம்ம DC யூனிவர்ஸை இன்னுமே பெருசாக்கலாம்.
இதுக்கு நடுவில் ஸ்டெய்னர் வைஸ் வேற ரீஸ்டோர் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். மேபி ஒரு கார்ட்டூனாவோ இல்லை காமிக்ஸாவோ நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இதுவே பேரமௌண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு டூ ஆர் டை சுச்சுவேஷன் தான். சரி ஓகே, இந்த டீலை யார் க்ளோஸ் பண்ண போறா, யார் WBயை வாங்க போறாங்க, இதுக்கப்புறம் WBயோட நிலைமை என்ன, நம்ம டிசியோட நிலைமை என்னன்னு நினைச்சாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. காத்திருப்போம்.